சுவாமி சொல்றார், சத்சங்க கூட்டு சேருவது சரீரத்துக்கும் நல்லதுங்கிற. சத்சங்கத்தில் இருந்தால் மனசுக்கு நல்லதுன்னா புரியுங்க, சரீரத்துக்கு எப்படி நல்லது அப்படி நம்ம நினைப்போம் இல்லையா? சுவாமி சொல்கிறார், சத்சங்கத்தை இருந்தால் மனசு சந்தோஷமாக இருக்கும், வியாதியே வராது. சைக்கலாஜிக்கலி யூ வில் பி ஆல்ரைட். அப்புறம் ஃபிசிக்கலாகவும் உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அதனால் சத்சங்க கூட்டு சேருவது சரீரத்துக்கு நல்லது. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். ஒருத்தனுக்கு உடம்பெல்லாம் புண்ணு வந்தது, என்னென்னமோ வைத்தியம் பண்ணி நான் குணமே ஆகலை. ஒரு வைத்தியர்கிட்ட போனால் இந்த புண்ணு குணமாக மாட்டேங்கிறது, எவ்வளோ வைத்தியம் பண்ணிவிட்டேன், நான் வீடு எங்கேன்னார். புளியந்தோப்பில் இருக்கேன், நான் வீட்டை மாற்ற முடியுமான்னார். ஏன்னா நீ வேப்பந்தோப்பு இருக்கிற இடத்துக்கு போயிடு, அதுக்கு போயிடுறேன் பரவாயில்ல, மருந்து கொடுக்கணும், அதான் மருந்துன்னாராம். இந்த புளியங்காற்று தாண்டா புண்ணுக்கு காரணம், வேப்பங்காற்று பட்டால் புண்ணு போயிடும், உனக்கு மருந்து வேண்டான்னாராம். இவ்வளவு அவஸ்தைக்கும் காரணம் என்ன? சாமீஸ்வரர், வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய காட்டாறு மாதிரி ஓடுறது. இதில் மாட்டிருக்கிற ஜீவன்களை சீரழித்து சின்ன பின்னம் ஆக்கிடும். அது என்ன ஜலம்னு சொல்கிறார், துயரம் துக்கம் கவலைங்கிறார். அப்படின்னா எல்லாம் ஒன்று தானேன்னா மோர் அட்ஜெக்டிவ்ஸ் போட வேண்டியிருக்கு. அவ்வளவு ப்ராப்ளம் இருக்குது நமக்கு. இந்த பிரச்சனையோடு இருக்கக்கூடிய ஒரு வைத்தரணி நதி மாதிரி ஓடின்னு இருக்கு. இதில் மாட்டின்ற இந்த ஜீவனை ஒரு சித்ரா பௌர்ணமிக்கு சுவாமி தன்னை காட்டி சொல்ற, இதில் மாட்டின்ற இந்த ஜீவனை பகவத் கிருபை சிவரத்தனமயமான குன்றுல ஏற்றித்துங்கிற.